ஹைஸ் இந்த சட்னிக்கு ஒரு ரகசியம் இருக்குது சொல்லட்டா. இந்த தேங்காய் சட்னி அரைக்கும் போது விட்டே கொடுக்காதுங்க. ஆனால் தக்காளி சட்னி நல்லா விட்டு கொடுத்து அரைஞ்சிருங்க. தேங்காய் சட்னி சீக்கிரம் கெட்டு போயிடும், தக்காளி சட்னி கெட்டே போகாதுங்க. லைஃப்பில் கூட நம்ம விட்டு கொடுத்து போனால் கண்டிப்பாக கெட்டே போக மாட்டோம். அதுக்கு இந்த சட்னி தாங்க உதாரணம். இன்றைக்கி ஸ்பெஷல் தக்காளி சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்துக்கோங்க. 7 தக்காளி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து தோலை உரிச்சிங்கன்னா நல்லா தோல் உறிஞ்சிரும். அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு 40 பல் பூண்டு 6 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா விதைக்கு எடுத்துக்கோங்க. நான் 4 பேர் அளவுக்கு சொல்கிறேங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு மிளகாய் அரைச்சிக்கோங்க, அப்போ தான் அந்த விரெல்லாம் மசியும். அதுக்கப்புறம் பூண்டு, தக்காளி, ஒரே ஒரு துண்டு புளி சின்னதாக ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்ச சட்னி இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்லோலே வைங்க. நல்லா சட்னி திக்கானதுக்கப்புறம் இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான தக்காளி சட்னி ரெடிங்க. டேஸ்ட்டு தூளாக இருக்கும். சீரியஸாகவே டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மகிழ்ச்சி. பை கைஸ்.